இப்போ இந்த டிவைஸை பாருங்க. நான் இங்க ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுக்குறேன். அது ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. இப்போ இது எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவைஸ்க்கு நடுவுல பாருங்க ஒரு டிசி மோட்டார் இருக்கு பாருங்க. இந்த டிசி மோட்டார் ஒரு ஜெனரேட்டரா ஒர்க் ஆகுது. பொதுவாவே ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜிய ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துறதுக்கு பேரு ஜெனரேட்டர். அப்போ இந்த டிசி மோட்டார் என்னவா ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மோட்டாரா இல்ல ஜெனரேட்டரா ஒர்க் ஆகுது. அப்போ இது டிசி ஜெனரேட்டர். இப்போ இதே டிவைஸ்லயே ஒரு பேட்டரியை நான் கனெக்ட் பண்றேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியா இது மாத்துது. இப்போ இந்த இடத்துல என்னவா ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மோட்டரா வேலை செய்யுது. இதுவே நம்ம ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியை ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துறப்போ இது ஜெனரேட்டரா ஒர்க் ஆகுது. இங்க நம்ம வந்து டிசி மோட்டார் பயன்படுத்தி இருக்கிறதுனால இது டிசி ஜெனரேட்டரா ஒர்க் ஆகுது. சரிங்களா? இப்போ அதே ஸ்டேட்மெண்ட்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டோட டைரக்ஷன் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தக்கூடிய காயிலோட டைரக்ஷனை பொறுத்து இருக்கு. இப்போ இதுவே நம்ம இப்படி சுத்துறோம் அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் எப்படி இருக்கும்? இது ப்ளஸ்ஸாகவும் இது மைனஸாகவும் இருக்கும். இதுவே நம்ம இப்படி சுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மைனஸாகவும் இது ப்ளஸ்ஸாகவும் மாறிடும். அப்போ அந்த கரண்ட்டோட டைரக்ஷன் எதை பொறுத்து இருக்கு? நம்ம சுத்தக்கூடிய அந்த காயிலோட டைரக்ஷனை பொறுத்து இருக்கு. எல்லா ஜெனரேட்டருக்கும் ஒரு பிரைம் மூவர் இருக்கும். அந்த பிரைம் மூவர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜெனரேட்டருக்குள்ள இருக்கக்கூடிய காயிலை சுத்த வச்சு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இந்த டிசி ஜெனரேட்டருக்கு பிரைம் மூவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் இதை சுத்த வச்சு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறேன். அப்போ இந்த டிசி ஜெனரேட்டருக்கு பிரைம் மூவர் யாரு? நான் தான். பெரிய பெரிய ஜெனரேட்டருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மூவர் வந்து இன்ஜின் வச்சிருப்பாங்க. அந்த இன்ஜின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டருக்குள்ள இருக்கக்கூடிய காயிலை சுத்த வச்சு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இன்னைக்கு வந்து மோட்டரை பற்றி பார்க்க போகிறது இல்லை, ஜெனரேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். டிசி ஜெனரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வேற ஒரு மாடலில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதுக்காக 2 மேக்னெட் எடுத்திருக்கேன். 2 பெர்மனன்ட் மேக்னெட் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு காப்பர் ஒயரை காயில் மாதிரி சுற்றிருக்கேன். இப்போ நான் இங்கே என்ன சொல்லணும், இதே தான் டிசி ஜெனரேட்டருக்குள்ளேயும் ஒர்க் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த 2 மேக்னெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட் வந்து சவுத் போல், இன்னொன்று வந்து நார்த் போல். இந்த நார்த்தும் சவுத்தை என்ன பண்ணும்? ஒன்றுக்கு ஒன்று அட்ராக்ட் பண்ணும். அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஈர்ப்பு விசை இருக்கும். இப்போ இந்த 2 மேக்னெட்டை ரொம்ப கிட்டக்கும் வைக்காம ரொம்ப தூரமும் தள்ளி வைக்காம ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஒட்டி வச்சிருக்கேன் பாருங்க. அந்த டேப்பில் பாருங்க ஒட்டி வச்சிருக்கேன். இப்போ இந்த 2 மேக்னெட்டுக்கு நடுவில் ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன் போகும். ஓகேங்களா? இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன் போகும். இந்த மாதிரி ஒரு கண்டக்டரை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் இப்படி சுற்றும் போது அது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைனை கட் பண்ணிட்டு சுற்ற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைனை இந்த கண்டக்டர் கட் பண்ணும்போது இந்த கண்டக்டரில் இஎம்எஃப் தூண்டப்படும். இந்த மாதிரி இஎம்எஃப் தூண்டப்படுறதுனால இந்த கண்டக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து உருவாகுது. அதனால தான் நம்ம அதை சுற்றுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்பு வந்து நல்லா பிரைட்டாக எரிஞ்சுது. இப்போ எதுக்காக இந்த மேக்னெட்டை ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்கக்கூடிய காயில் நடுவில் சுத்தம்ல இந்த காயில் வந்து ஃப்ரீயாக வந்து சுற்றணும். ஒருவேளை இந்த மேக்னெட் ரொம்ப கிட்டக்க இருந்ததுன்னா இந்த காயில் வந்து ஃப்ரீயாக சுற்றாது. ஒருவேளை இந்த மேக்னெட் ரொம்ப தூரமாக போயிடுச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாயிடும். சரிங்களா? அதனால் வந்து இஎம்எஃபோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகும். அதாவது ஒரு இஎம்எஃபோட ஸ்ட்ரென்த்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டக்டரோட லென்த்து, அதாவது இந்த காயிலோட லென்த்து, அது மட்டும் இல்லை இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்து, இதை பொறுத்து அந்த இஎம்எஃபோட ஸ்ட்ரென்த் இருக்கும். இப்போ அந்த டிசி ஜெனரேட்டருக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன மோட்டரில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். 2 மேக்னெட் இருக்கும். ஆப்போசிட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா? பிளாக் கலரில். இது மேக்னெட்டு, பெர்மனன்ட் மேக்னெட்டு. அடுத்து இந்த மாதிரி ஒரு காயில் இருக்கும். தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி காயில் வந்து இருக்கும். இது ஆர்மேச்சர் காயில்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காயிலை இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நடுவில் வச்சு சுற்றும் போது இந்த காயில் வழியாக என்ன ஆகும்? டிசி கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இன்றைக்கி நம்ம டிசி ஜெனரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இதேமாதிரி நிறைய வீடியோ வந்து நம்மளோட சேனலில் வரும். தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பாய்.